பட்ஜெட்டை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராடி வருகின்றனர். விவரங்களை நிகழ்ச்சிய செய்தியாளர் சுசித்ரா விவரம் என்ன? மத்திய பட்ஜெட்டில் பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவை மற்றும் மாநிலங்கள் அவையில் உள்ள உறுப்பினர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்தியா கூட்டணி சார்ந்த அனைத்து எம்பிக்களுமே தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திமுகவை சேர்ந்த எம்பிக்கள் அனைவருமே கருப்பு உடை அணிந்து பட்ஜெட்டில் தமிழ்நாடு பற்றி எந்த ஒரு திட்டங்களும் அறிவிக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நேற்று நடைபெற்ற இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தின் பொழுது இந்த முடிவானது எடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் இந்த பட்ஜெட்டிலிருந்து மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிராக பல்வேறு நோட்டீஸ்களும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் இன்று இரண்டு தரப்பு உறுப்பினர்களாலும் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனை கண்டித்து தற்பொழுது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோரும், திமுகவிலிருந்து டி.ஆர். பாலு, கனிமொழி, ஆர். ராசா உள்ளிட்ட அனைத்து எம்பிக்களுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய நுழைவாயில் பகுதியில் இந்த போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருவது நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. இது மட்டுமல்லாமல் அவைக்குள்ளேயும் மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் பட்ஜெட்டில் மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கோஷங்களையும் அவர்கள் எழுப்புவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த விவகாரத்தை உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் மக்களவை சபாநாயகரிடம் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தேவா, சுசித்ரா, இப்ப அடுத்த கட்டமாக பட்ஜெட்ல புறக்கணிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. மத்திய அரசு அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு நேற்றைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. பட் இவங்க எவ்வளவு ஆதாரப்பூர்வமாக சொல்றாங்க? குறிப்பாக கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டதை இவங்க சொல்றாங்க. பட் அடுத்த கட்டமாக அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இந்தியா கூட்டணி இது வேற என்ன வகையில் அதை கையாள போறாங்க? மிக முக்கியமாக, அதாவது பல்வேறு மாநிலங்கள் வெள்ள பாதிப்புகளுக்கான அந்த அறிவிப்புகள் என்பது இமாச்சல் பிரதேசம், உத்தராகண்ட் உள்ளிட்ட மாநிலங்களுக்கான அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. ஆனால் அதே சமயம் தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மூன்று மாநிலங்களுமே கடுமையான வெள்ளம் என்பது கடந்த மழையின் பொழுது ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலும் கடுமையான புயல் அடித்ததன் காரணமாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அந்த மாநிலங்களுக்கு, வெள்ளம் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ உத்தரவுகளும் நிதியும் ஒதுக்காமல் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள் இருக்கும் பீகார், ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு மட்டுமே இந்த ஒரு ஒதுக்கீட்டை மத்திய அரசு செய்துள்ளதை சுட்டிக்காட்டி இந்த ஒரு போராட்டத்தை அவர்கள் நடத்துவார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த நாடாளுமன்றத்தினுடைய போராட்டம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஒரு போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிராக நடத்துவதா என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் இந்த வரும் வாரத்தில் இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் சார்பாக ஆலோசிக்கப்படும் எனும், அதன் பிறகு அடுத்த நகர்வுகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்ற ஒரு தகவலைத்தான் நேற்று ஆலோசனைக்கு பிறகு மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தினுடைய அவைகள் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் அந்த பட்ஜெட் தொடர்பான விவாதத்தின் பொழுதும் இதை அனைத்து இந்தியா கூட்டணி கட்சியினுடைய உறுப்பினர்களும் எழுப்புவார்கள். அவர்கள் பேசும் பொழுதும் இதை சுட்டிக்காட்டி பேசுவார்கள். தனியான விவாதம் நடத்துவதற்குமான ஒரு கோரிக்கை என்பது முன்வைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது மூத்த தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, தகவலுக்கு நன்றி சுசித்ரா.